ஆனா விஜயோட பேசுகிறோம், எல்லாரும் எங்ககிட்ட பேசதானே செய்வாங்கன்னு சோடங்கர் ஒரு வார்த்தை சொன்னார் ஆங்கில நாளிதழ் பேட்டியில ஒரு வாரம் முன்னாடி. அது வரம்பு மீறிய அல்லது அவசியமற்ற பேச்சு. நான் திரும்ப சொல்றேன், காங்கிரஸ் கட்சி யாருடனும் கூட்டணி வைக்கிற உரிமை அந்த கட்சி எந்த கட்சிக்கும் இருக்கு. தோழமை தொடர்ந்துகிட்டு இருக்கிற போது நாங்க எல்லாரோடய தான் பேசுவோம்னு சொல்றது தார்மீகம் அல்ல, தர்மம் அல்ல. இந்த இந்த டோட்டல் எபிசோட்ல அதிகபட்ச தவறுகளை செய்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த 2 நபர்கள் தான். சில நேரங்கள்ல சோடங்கர்னு சொல்லலாம். சார் திமுக எதுவுமே செய்யல சார். ஒரு அமைச்சர் கொஞ்சம் துடுக்குத்தனமா 2-3 மாசம் முன்னாடி வெளியிட்ட ஒரு வார்த்தை தான் அதுக்கு அடிப்படைன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்பா 25 இந்த உங்களுக்கு வராதுப்பா, அநேகமா 20 தான் தலைவர் உங்களை முடிப்பார்னு டெல்லி வரை எட்டுகிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே இந்த கூட்டணி எப்படியா உடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த சில பேர் அமைச்சர் யதார்த்தமாகவோ நகைச்சுவையாகவோ சொன்ன ஒரு வார்த்தைக்கு கண் காது மூக்கு வச்சு ராகுல் கிட்ட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி, அதிகபட்சமாக சொல்லி, அமைச்சர் சொல்லாததெல்லாம் சொல்லி, நம்மளை மதிக்கவே மாட்டாங்களா, நம்ம அவ்வளோதானா, ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் தருவாங்களா, இப்படியெல்லாம் வார்த்தைகள் போய் சொன்னதனுடைய நோக்கத்தை பார்த்தா சிங்கிள் டிஜிட் தருவாங்களா திமுக? காங்கிரஸ் இருக்குமா முதல்ல தனியில்? அப்போ அது ராகுல் இப்படிலாம் ஏற்றுக்கிட்டாரோ, அதை ஏற்றுக்கிட்டு இப்படி மௌனம் காத்தாரேன்னு அவருடைய பிம்பம் உடஞ்சிடுச்சுன்னு உங்ககிட்டயே நான் ஒரு பேட்டியில் சொன்னேன். அது உடைஞ்சது தான். அதை சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும். இது அவசியமானு பார்த்தா தவிர்த்து இருக்கலாம் காங்கிரஸ் கட்சி.